இது லாஸ்ட் வீக் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள்லேருந்து எடுத்த வீடியோங்க. விநாயகரை கரைக்கிற வரைக்குமே உள்ள வீடியோ. இப்போ தான் என்னால் போஸ்ட்டே பண்ண முடிஞ்சுது. சிம்பிளாக இன்றைக்கி மார்னிங் சின்ன பையன் கேட்டாங்கிறனால சேமியா பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த சுகர் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ எனக்காவது ஒரு நாள் பண்ணி கொடுத்துட்றது. எனக்கு வந்து எப்போதும் ப்ரோட்டீன் மில்லட் ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் கொஞ்சம் மியூஸ்லி, அது கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருக்குது. சாப்பிட்டா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் அவ்வளோ ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. விநாயகர் சதுர்த்தி முதல் நாளே வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக சச்சுபாய் தான் கலர் அடிச்சிருந்தாரு. சச்சுபாயோட ஃபுல் நேம் என்னென்னு கேட்டிருந்தீங்க. சஸ்வந்த் துருங்க. இது என்னோட ஹஸ்பண்டோட அம்மா அப்பா பேர் அப்படி தான் வச்சுருக்கோம். சரஸ்வதி துரைராஜ். ஸோ தட் சஸ்வந்த் துருன்னு வச்சுருக்கோம். பிள்ளையார் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிவோமா, 6 பேக் வைக்க சொல்லுவோமா. சச்சுபாய் கலர் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கான் சுற்றி சுற்றி, அதனால் 6 பேக் வச்சுருங்கன்னு சொல்லுவோமா. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு வந்து 6 பேக் இருக்கட்டும். பிள்ளையாருக்கு ஏமா மாஸ்க் போட்டுட்ருக்கீங்களா? மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? க்யூட்டாக இருக்குமா? What is this? Yes, good. Looking good. பிள்ளையார் எதுக்காக சாமியா இருக்கு? இந்த கொஸ்டினுக்கு ப்ளீஸ் யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பிள்ளையார் வந்து சாமி. ஏன் பிள்ளையார் சாமி? நான் பிறக்கும்போதுலேருந்து பிள்ளையார் சாமி தான். இல்லை, இது கரெக்டான ஆன்சர் இல்லை. யார்கிட்டையாவது கேட்கலாம், அம்மாவுக்கு தெரியல. விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருந்தது நம்ம கமல் நேச்சுரல்ஸில். ஸோ ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோதான் பண்ண. கொல்கட்டை மோதகம்னு சொல்லுவாங்கல்ல, உள்ள கோகனட் போட்டு அது, அப்புறம் ஸ்வீட் புடி கொல்கட்டை, கார கொல்கட்டை, கொண்டக்கடலைன்னு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஹாப்பியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த தடவை 5th டே வந்துட்டு கரைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எப்போதுமே விநாயகர் சதுர்த்திக்கு ஈவினிங்கில் ஒரு ரவுண்டு வெளியில் போய் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் விநாயகர் வச்சுருப்பாங்க. திருவிழா மாதிரி ஜேன்னு இருக்கும். ஸோ எப்போதுமே அதை மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. எப்போதுமே வீட்டில் தான் கரைக்கிறது. இந்த தடவை 5th டே கூட்டமே இல்லாத டைம் செலக்ட் பண்ணாவே போய் கரைச்சிட்டோம். யஷ்வந்த் துரு ஸோ ஹாப்பி.